குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு ட்ரிக்னாமெண்ட்ரி 6.3ல செகண்ட் சம். அதாவது த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங் இஸ் 70 மீட்டர். ரெண்டு பில்டிங் கொடுத்துருக்கான். அந்த ரெண்டு பில்டிங்க்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 மீட்டர்னு கொடுத்துட்டான். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டாப் ஆஃப் தி ஃபஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 45 டிகிரி. இப்போ செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கில் பார்க்கும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 45. இஃப் த ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் ஃபஸ்ட்டு பில்டிங் கேட்டிருக்கான். செகண்ட் பில்டிங் கொடுத்துட்டான், ஃபஸ்ட்டு பில்டிங் கேட்டிருக்கான். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் மார்க் பண்ணு. ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் ஃபஸ்ட்டு பில்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கான்? சிஇயோட வேல்யூ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பில்டிங் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பில்டிங்கோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறீங்க, ஹெச்னு வச்சுக்கோங்க. அதே ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங் கொடுத்துருக்கான் இல்லையா? எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங் ஏடி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 120 அப்படின்னு சொல்லி 120 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னு என்ன டிஸ்டன்ஸு? இந்த டிஸ்டன்ஸு பில்டிங் 1க்கும் பில்டிங் 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 70 மீட்டர். அதாவது பிசியும் 70 மீட்டர் தான் வரும், அதே போல் இடியும் 70 மீட்டர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ரம் த டயக்ராம். இந்த டயக்ராத்தை வச்சுக்கோங்க. இந்த டயக்ராத்தில் இருந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டா எவ்வளோ கொடுத்துருக்கான்? 45 டிகிரி கொடுத்துருக்கான். இப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? ஏபி வேல்யூ. அதே போல் அட்ஜசன்ட் வந்து பிசி. அது எழுதிக்க. tan θ ஈக்குவல் டு ஏபி பை பிசி. tan 45ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஏபியோட வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. பிசி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா 70 மீட்டரு, அந்த 70 மீட்டர் இங்கே போட்டுக்கோ. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏபியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? எவ்வளோ கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏபியோட வேல்யூ 70 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 70 மீட்டர் கொடுத்துட்டாங்களா? இப்போ பிடி ஈக்குவல் டு 120 மைனஸ் ஏபி. அதாவது 120 மைனஸ் ஏபிங்கிறது 70. அப்போ பிடி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 50 மீட்டர். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 50 மீட்டர். தேர்ஃபோர் த ஹைட் ஆஃப் த பில்டிங் ஃபஸ்ட்டு பில்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கிடைக்குது அப்படின்னா 50 மீட்டர் கிடைக்குது.